திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. இளையராஜா பாரதி ராஜாவுக்கு நெருக்கமாக இருந்த தயாரிப்பாளர் கலைமணி. அவர் பாரதி ராஜாவின் உதவியாளர் மணிவண்ணனை கொண்டு ஒரு படம் தயாரிக்க விரும்பினார். கோபிச்செட்டிப்பாளையத்தை பின்னணியாக கொண்டு ஒரு காதல் கதையை இயக்கி தருமாறு அவர் மணிவண்ணனிடம் கேட்டார். அவரும் ஒரு கதையை தயார் செய்தார். அந்த கதையை இளையராஜாவிடம் கொடுத்து அதற்கு பாடல்கள் தருமாறு கேட்டார் தயாரிப்பாளர் கலைமணி. ஆனால் இளையராஜா அப்போது ரொம்பவே பிஸியாக இருந்ததால் அவரால் குறிப்பிட்ட காலத்திற்குள் பாடலை கொடுக்க முடியவில்லை. ஒரு நாள் கலைமணியை அழைத்த இளையராஜா, நான் சில தயாரிப்பாளர்களுக்கு கொடுத்த சில பாடல்களை அவர்கள் தங்கள் படத்தில் பயன்படுத்தவில்லை, அதை நீங்கள் கேட்டு வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார். இதைத் தொடர்ந்து 4-5 தயாரிப்பாளர்களிடமிருந்து பயன்படுத்தப்படாத 7 பாடல்களின் உரிமைகளை வாங்கி அதை மணிவண்ணனிடம் கொடுத்து, இந்த பாடல்களுக்கு ஏற்ப ஒரு கதையை எழுதுங்கள் என்றார். அப்படி எழுதப்பட்ட கதைதான் இங்கேயும் ஒரு கங்கை. இந்த படத்தில் முரளி, கன்னட நடிகை தாரா, சந்திரசேகர், ஜனகராஜ், வினு சக்கரவர்த்தி, ஒய் விஜயா உள்ளிட்ட பலர் நடித்திருந்தார்கள். சோலை புஷ்பங்களே, சோகம் சொல்லுங்களேன், ஒரு வில்ல வளர்ச்சி, ஆனந்த நெஞ்சம், சந்தன கிளியே, ஆட்டம்தான், தெற்கு தெரு மச்சானே என அனைத்து பாடல்களும் ஹிட்டானது. படம் சுமாரான வரவேற்பை பெற்றது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.